மற்றும் ஒரு அண்மை செய்தி, டெல்லியில் போராட்டம் நடத்தி வருபவர்களுடன் மத்திய அமைச்சர்கள் பேச்சுவார்த்தையானது தற்போது தொடங்கியிருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். டெல்லியில் போராட்டம் நடத்தி வருபவர்களுடன் மத்திய அமைச்சர்கள் பேச்சுவார்த்தையை தற்போது தொடங்கியிருக்கின்றனர். இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். நீட் தேர்வு தொடர்பாகவும் அதே போல மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரியும் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினுடைய தலைமை செய்தி தொடர்பாளர் சௌரவ் தாஸ் மற்றும் அதே போல அதனுடைய தேசிய செய்தி தொடர்பாளர் அசுதோஷ் ரங்கா ஆகியோருடன் மத்திய அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா, மத்திய இணையமைச்சர் ஜிதேந்தர் சிங் ஆகியோர் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏற்கனவே ஒரு முறை இவர்கள் இருவரும், அதாவது சௌரவ் தாஸ் மற்றும் அசுதோஷ் ரங்கா ஆகியோர் ஜே.பி. நட்டாவை சந்தித்து பேசியிருந்தார்கள். அந்த சந்திப்பின் போது எந்தவித உடன்பாடும் எட்டப்படவில்லை. இந்த நிலையில்தான் தற்பொழுது மீண்டும் இந்த சந்திப்பானது நடைபெற்று வருகிறது. சந்திப்புக்கு முன்பாக தங்களது கோரிக்கைகளை அவர்கள் அமைச்சர்களிடம் கடிதம் மூலமாக வழங்கி இருக்கிறார்கள். ஏற்கனவே கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி சார்பில் 3 கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும், உயிரிழந்தவர்களினுடைய குடும்பத்திற்கு, அதாவது இந்த நீட் தேர்வு வினாத்தாள் கசிவால் தற்கொலை செய்து கொண்ட மாணவர்களினுடைய குடும்பத்தினருக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு 3 கோரிக்கைகளை அவர்கள் வழங்கியிருந்த நிலையில் இன்றைய தினம் 2வது முறையாக மீண்டும் பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. மத்திய அரசு இந்த விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த தயாராக இருப்பதாகவும் அதே போல நீட் தேர்வு முறைகேடுகளை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று மத்திய அரசு பல்வேறு உறுதிகளை அளித்திருந்தாலும் கூட தொடர்ச்சியாக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் மத்திய அமைச்சர்களினுடைய இன்றைய பேச்சுவார்த்தை மூலம் போராட்டம் முடிவுக்கு வருமா அல்லது தொடருமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.